ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்க சசி பேசுறேன். நாம இப்ப பாத்தீங்கன்னா ஹம்பில இருக்காங்க. ஹம்பில இருக்க பிளேசஸ் நம்ம தொடர்ந்து ஒரு சீரீஸா இன்னைக்கு பார்க்க போறோம். வந்து பாத்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுல இருந்த விஜயநகர பேரரசு. இந்தியாவுல நிறைய பேரரசு நம்ம பார்த்திருப்போம். சோழ பேரரசு, நம்ம தமிழ்நாட்டுல சோழர், பாண்டியர்லாம். அது மாதிரி விஜயநகர பேரரசோட கேபிட்டலா ஹம்பி இருந்துச்சுங்க. 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹம்பிய வந்து அவங்களோட கேபிட்டலா இருந்துச்சு. இந்த ஹம்பி சரௌண்டிங்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 1600க்கு மேல கோவில்கள், அப்புறம் வந்து மானுமெண்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி ரூயின் ஆன பில்டிங்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. அவங்களோட ஆட்சி காலத்துலதான் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஹம்பி வந்து ஃபுல்லா அவங்க டெவலப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேரரசுகள் வரப்ப அதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. மிச்ச ரூயின் ஆகி இருக்கிறதுல நாம இப்ப பாக்குறதெல்லாம் சின்ன ஊர்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இவ்வளோ மானுமெண்ட்ஸ், இவ்வளோ கோவில்கள் இருக்கிறதுனாலதான் ஹம்பி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு. ஆல்சோ ஹம்பி வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல ஒண்ணு. ஹம்பிக்கு டைரக்ட் ட்ரெயின் கிடையாதுங்க. ஹம்பிக்கு நியர்பைல இருக்க ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ஹொசப்பேட் ஜங்ஷன். சோ நம்ம எங்க இருந்தாலும் ஹொசப்பேட் ஜங்ஷன் ட்ரெயின்ல வந்துட்டு அங்கிருந்து நம்ம வந்து ஹம்பி போக முடியும். ஹொசப்பேட்ல இருந்து ஹம்பி போறதுக்கு பாத்தீங்கன்னா ஹொசப்பேட்ல இருந்து டைரக்டா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் இருக்குங்க. 20 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பஸ் இருக்கு. சோ வந்து நம்ம இங்க இருந்து டைரக்டா வந்து ஹம்பி போயிடலாம். ஹொசப்பேட்ல இருந்து ஹம்பி பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 13 கிலோமீட்டருக்குள்ள தாங்க இருக்கும். சோ வந்து ஃப்ரீக்வெண்டா பஸ்ஸஸ் இருக்கும். கேஎஸ்ஆர்டிசிக்கும் லாஸ்ட் சீட்டுக்கும் நமக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் போல. எப்ப பார்த்தாலும் நமக்கு இந்த லாஸ்ட் சீட்டாக தான் அமையுது காய்ஸ். நாம ஃபைனலி ஹம்பி ரீச் ஆயாச்சு. ஹம்பி பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். ஹம்பி வந்துட்டு ரூம் போயிட்டு டக்குன்னு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பேக்லாம் தூக்கி போட்டு வந்தாச்சு. இப்ப வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா 3:30 ஆகுதுங்க. சோ அதனால ஒரு 2-3 பிளேஸ்னாச்சும் இன்னைக்கு பாக்கலாம்னு வந்திருக்கோம். இப்போ நாங்க பாத்தீங்கன்னா ஹம்பி வந்து ஒரு 2 days பிளான் பண்ணிருக்கோங்க. இன்னைக்கு அப்புறம் நாளைக்கு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாத்திருப்போம். கரெக்டா நாங்க வரதுக்கு 3 o'clock ஆயிடுச்சு. ஹம்பி வந்து நீங்க பாக்குற பக்கம்லாம் ஏதோ ஒரு மானுமெண்ட், ஏதோ ஒரு ரூயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சோ வந்து நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி பத்திலாம் தெரியறதுக்கு ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு உங்களுக்கு. ஹம்பி வந்துட்டு ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு பிளேஸ். சோ நிறைய பிளேஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னோட சஜஷன் பாத்தீங்கன்னா ஹம்பி வந்து நீங்க ஒரு 3 days பாக்குற மாதிரி வாங்க. ஏன்னா வந்து நாங்க லாஸ்ட் டைம் வந்தப்பயும் வந்து 2 days தான் பார்த்தோம். அது வந்து சில ஹில்ஸ் எல்லாம் வந்துட்டு போகல, ஏன்னா டைம் ஆகும்னு. இந்த டைம் வந்து 2 days தான் வந்திருக்கோம். இந்த டைம் அந்த ஹில்ல வந்து நாங்க போக மாட்டோம், எனக்கே தெரியும், ஏன்னா டைம் ஆயிரும். சோ அதனால நீங்க வர மாதிரி ஒரு 3 days 4 days வர மாதிரி பாத்தீங்கன்னா ஹம்பில வந்து நீங்க எல்லா பிளேஸையும் கவர். இவ்வளவு ஃபேமஸா இருக்க ஹம்பில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கடலகேலு கணேசா டெம்பிள். ஹம்பில பாத்தீங்கன்னா 2 கணேச டெம்பிள் ஃபேமஸா இருக்குங்க. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கடலகேலு கணேசா பார்க்க போறோம். கடலகேலு கணேசா பாத்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு அவங்களோட ஆட்சி காலத்துல தான் கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு மோனோலித்திக் ஸ்டோன்ல கட்டினது. கடலைனா வந்துட்டு சுண்டல் கன்னடத்துல, கல்லுனா வந்து ஸ்டோன். ஒரே ஸ்டோன்ல கடலை மாதிரி ஷேப்ல வந்துட்டு அந்த விநாயகர் இருக்கனால இதுக்கு வந்து கடலை கல்லு கணேசன் பேருங்க. இந்த கடலகேலு கணேசால பாத்தீங்கன்னா மேல கோபுரம் இருக்காதுங்க. கீழே பேஸ், கருவறை, உள்ள வந்து சிலை, அது மட்டும் தான் இருக்கு. சிலை பெருசா இருக்கறனால அதை எடுத்துட்டு போக முடியாதனால அது அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். மேல வந்துட்டு கோபுரம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால அது இல்ல, ஒன்லி பேஸ் மட்டும் தான். நீங்க ஹம்பில நிறைய டெம்பிள் பாத்தீங்கன்னா இது மாதிரி ரூயினா தான் இருக்கும். நாம அடுத்து பார்க்க போற டெம்பிள் பாத்தீங்கன்னா சசிவேகல்லு கணேச டெம்பிள். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கடலைக்கல்லு கணேசா மாதிரி இந்த சசிவேகல்லு கணேசாவும் பாத்தீங்கன்னா 15th centuryல தான் கட்டியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு மோனோலித்திக், ஒரே ஸ்டோன்ல செதுக்கப்பட்ட கணேசா தான் இது. ஹம்பில நீங்க பாக்குற பக்கம் எல்லாமே ஏதோ ஒரு கோவில், ஏதோ ஒரு மானுமெண்ட் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். நீங்க ஹம்பில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்ப நாம இருக்கிறதா பாத்தீங்கன்னா ஹேமகுந்தா ஹில் சன்செட் வியூ பாயிண்ட். இங்க இருந்து பாத்தீங்கன்னா
எல்லா ஹம்பியும் பார்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் ஹம்பியும் பார்க்க முடியும். இந்த சன்செட் வியூல வந்து பார்த்தா நம்மளுக்கு என்னென்ன தெரியுதுன்னா, சசிவேக்கல்லு கணேஷா, பக்கத்துல வந்து ஸ்ரீ கிருஷ்ண டெம்பிள், நம்ம நெக்ஸ்ட் அதுதான் போக போறோம். அப்புறம் தூரத்துல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மா டெம்பிள்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நாம இருக்கிறதான் பாத்தீங்கன்னா ஹேமகுந்தா ஹில். ஹேமகுந்தா ஹில்ல நம்ம எக்ஸாக்டா எங்க இருக்கோம்னா சன்செட் வியூ பாயிண்ட். இது எல்லாமே வந்துட்டு ஹேமகுந்தா குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஹேமகுந்தா சன்செட் வியூ பாயிண்ட் வந்து மெயினா பாத்தீங்கன்னா சன்செட் பாக்கிறதுக்கு தான். பட் இப்ப நம்ம கிளைமேட் வந்து மழை வந்துட்டு இருக்கனால சன்செட் பார்க்க வழி இல்ல. சோ நம்ம வந்துட்டு அந்த ஜஸ்ட் குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் மட்டும் பார்த்துட்டு இப்ப பக்கத்துல இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள் பார்க்க போறோம். அங்க தெரியுது பாத்தீங்களா ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள், அதுதான் அப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். நாம இப்ப ஹம்பி ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள்குள்ள போக போறோம். டெம்பிள் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா பஜார் வந்து ஆப்போசிட்டே இருக்கு. அப்புறம் வந்துட்டு புஷ்கரணின்னு இருக்கு. புஷ்கரணின்னா வேற ஒண்ணும் இல்ல, குளம். அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட குளம். அப்புறம் வந்து கிருஷ்ணா பஜார், அந்த காலத்துல கோயிலுக்கு ஆப்போசிட்டா இருந்த பஜார் இன்னும் இருக்கு. அதையும் பார்க்க போறோம் இப்போ. ஹம்பி ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள் பாத்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுல கட்டியிருக்காங்க. இந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிக்காக கட்டப்பட்டது. ஒடிசால இருக்க உதயகிரிங்கிற ஒரு ஊரை வந்துட்டு இங்க இருக்கிற கிருஷ்ண தேவராய அரசர் வந்து வென்றிருக்காரு. அது வென்றுட்டு அங்கிருந்து ஒரு கிருஷ்ணர் சிலையா எடுத்துட்டு வந்திருக்காரு. இங்க எடுத்துட்டு வந்த வாட்டியும் அந்த சிலையை தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள்ல வச்சிருக்காங்க. இப்ப ரூயின் ஆன வாட்டி அந்த சிலை எங்க போச்சுன்னா, அந்த சிலை வந்து இப்ப நம்ம சென்னையில தாங்க இருக்கு. நம்ம சென்னையில இருக்க எக்மோர் மியூசியம்ல போனீங்கன்னா ஹம்பில இருந்து எடுக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்டாச்சுன்னு சொல்லிட்டு நீங்க எக்மோர் மியூசியம்ல அந்த சிலையை பார்க்கலாம். நாங்க ஆல்ரெடி வந்துட்டு 4 இயர்ஸ் முன்னாடி ஹம்பி வந்திருந்தோம். அப்ப வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த மாதிரி ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு டைம் சென்னை வந்தப்பையும் அதே மியூசியம்ல போயிட்டு அந்த ஸ்ரீ கிருஷ்ண சிலையை பார்த்திருக்கேன். நீங்களும் சென்னை போனீங்கன்னா கண்டிப்பா மியூசியம் விசிட் பண்ணி இந்த சிலை இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. கிருஷ்ணர் கோயில் பார்த்தாச்சு. கிருஷ்ணர் கோயிலுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா கிருஷ்ணா பஜார். பஜார்னா இப்ப இருக்கிற நம்ம கடை தெருக்கள் மாதிரி அந்த காலத்துல இந்த கடை தெருக்களோட ரூயின்ஸ் தான். லெப்ட் சைட்ல ஒண்ணு, அப்புறம் ரைட் சைட்ல ஒண்ணு இருக்கு. புஷ்கரணி இருக்கு. புஷ்கரணினா கோவில் குளம். இப்ப இருக்கிற நம்ம கோவில் இருக்க குளங்கள் மாதிரியே அந்த காலத்துல இருந்த இந்த ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிளுடைய கோவில் குளம் இருக்கு. நம்ம கிட்ட போய் அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இந்த கிருஷ்ணா பஜார் வந்து பாத்தீங்கன்னா கிரைன்ஸ், அரிசி, கோதுமை இருக்குமான்னு தெரியல, அரிசி அந்த காலத்துல இருந்த தானிய வகைகளுக்கு எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான பஜாரா இருக்கு. இந்த கிருஷ்ணா பஜார் வந்து பாத்தீங்கன்னா மெயின்லி ஃபார் கிரைன்ஸுக்கு தான் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு இங்க. இந்த புஷ்கரணி, இந்த கிருஷ்ணா பஜார்லாம் வந்து இவ்வளவு அமைதியா இருக்கு. ஆனா ஒரு காலத்துல ஒரு பிஸியான பஜார் ஸ்ட்ரீட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த கிருஷ்ணா பஜார் வந்து பாத்தீங்கன்னா கிரைன்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். இல்ல அந்த காலத்துல மூட்டையா வாங்கி வச்சுக்கிட்டு பத்துல உட்காந்துக்கிட்டு ஏரியெல்லாம் பாத்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள் பார்த்தாச்சு. டெம்பிள் பார்த்துட்டு பக்கத்திலேயே தாங்க ஒரு 50 மீட்டர்ஸ் கூட இல்ல நம்ம அடுத்த பிளேஸ் வந்தாச்சு. என்ன பிளேஸ்னு தொடர்ந்து பாருங்க. நாம இப்ப வந்திருக்கிறது லக்ஷ்மி நரசிம்மா அண்ட் பதாவி லிங்கா 2 டெம்பிள். ரெண்டுமே பாத்தீங்கன்னா பக்கத்துல தாங்க இருக்கு. இந்த லக்ஷ்மி நரசிம்மாவும் பாத்தீங்கன்னா ஒரு மோனோலித்திக் ஸ்டோன் தாங்க, ஒரே ஸ்டோன்ல செதுக்கப்பட்ட ஒரு சிலை. இதுவும் பாத்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுல தான் கட்டியிருக்காங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 4 கைகளோட இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்ப வந்து கைகள் எதுவும் இல்ல, கைகள்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆன ஸ்டாச்சுல தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு அந்த 7 நாகம் இருக்கிற மாதிரியும் நரசிம்மர் வந்துட்டு தவம் பண்ற மாதிரி இருக்க ஒரு ஃபுல் ஸ்டாச்சு. இது வந்து டேமேஜ் ஆயிட்டு ரூயின் ஆகி மிச்சம் இருக்கிறதா நாம இப்ப பாக்குறது. நாம லக்ஷ்மி நரசிம்மா பார்த்தாச்சு. அதுக்கு பக்கத்திலேயே தான் பாத்தீங்கன்னா பதாவி லிங்கம் இருக்கு. பதாவினா வந்துட்டு பெருசுன்னு அர்த்தம், ஒரு பெரிய சைஸ் லிங்கம். நாம ஹம்பி
ஹம்பில பார்த்து அந்த லக்ஷ்மி நரசிம்மா டெம்பிள் அண்ட் பதாமி லிங்கா பார்த்துட்டு இப்ப ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. ஹம்பில பாத்தீங்கன்னா எல்லா பிளேசஸுமே வந்து 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சோ வந்து நீங்க ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா ஒரு 5:30 5:45 முடிக்கிற மாதிரி எல்லா பிளேஸும் பிளான் பண்ணிக்கோங்க. காய்ஸ் நாம லக்ஷ்மி நரசிம்மா பாத்துட்டு வந்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா விருப்பாக்ஷா டெம்பிள் போகல, நாளைக்கு தான் போறோம். அது விருப்பாக்ஷா டெம்பிளுக்கு பக்கத்துல இருக்க துங்கபத்ரா ரிவர் பார்க்க வந்திருக்காங்க. கண்டிப்பா ஹம்பி வாங்க, இங்க இருக்க பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி வந்து இந்த துங்கபத்ரா ஆத்தங்கரையில உட்காந்து இந்த காத்த வாங்குங்க. இன்னைக்கு ஹம்பில டே 2 நம்மளுக்கு. டே 2ல நம்ம ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண போறது ஹம்பிலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விருப்பாக்ஷா டெம்பிள். இங்க ஹம்பில மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ், அப்புறம் வந்து நம்ம தங்குற இடம், அப்புறம் வந்துட்டு ஆட்டோ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விருப்பாக்ஷா டெம்பிள் சரௌண்டிங்ல தாங்க மேக்சிமம் இருக்கு. சோ ரூம்ஸ் இங்க தான் கிடைக்கும். நீங்க புக் பண்ணி செக் பண்ணி பாக்குறப்பயும் வந்துட்டு இந்த சரௌண்டிங்ல புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். விருப்பாக்ஷாவோட ஒரு குட்டி வரலாறு வந்து இங்க கொடுத்திருக்காங்க. 9th century வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விருப்பாக்ஷா வந்து ஒரு சின்ன டெம்பிளா தான் இருக்கு. விஜயநகர பேரரசு வந்துட்டு அவங்க வந்து ஹம்பியை வந்து அவங்க கேபிட்டலா மாத்தின வாட்டியும் தான் விருப்பாக்ஷாவை இவ்வளவு பெரிய கோயிலா கட்டியிருக்காங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோவிலுங்க. ஹம்பியில இருக்க பல நூத்துக்கணக்கான கோவில்கள்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது இந்த விருப்பாக்ஷா டெம்பிள் தாங்க. இந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா சிட்டியோட சென்டர்ல இருக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹம்பினாவே நம்ம நிறைய வந்துட்டு இந்த ரூயினான கோவில்கள், அழிஞ்சு போன போர்களால காலத்தால் அழிஞ்சுபட்ட கொஞ்சம் மிச்சம் இருக்க கோயில்கள் தானே பாக்குறோம். ஆனா இந்த விருப்பாக்ஷா டெம்பிள் மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் அழியாம இன்னும் அந்த காலத்துல கட்டின மாதிரியே இன்னும் இருக்கு. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா தரிசனத்துக்கு 2 வழி இருக்குங்க. ஃப்ரீ தர்ஷன், ஸ்பெஷல் தர்ஷன். ஸ்பெஷல் தர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 25 rupees ஒருத்தருக்கு சார்ஜ் பண்றாங்க. நாங்க இப்ப கோயில் கூட்டமாவும் இல்ல, அதனால ஃப்ரீ தர்ஷன்லயே வந்துட்டோம். இந்த விருப்பாக்ஷா டெம்பிள்ல இன்னொரு சயின்ஸ் ஒண்டர் ஒண்ணு இருக்குங்க. சின்னதா ஒண்ணு நம்ம ராஜகோபுரம் பார்த்தோம்ல, அதோட ஷேடோ வந்து தலைகளை தெரியற மாதிரி இங்க ஒரு ஹால் இருக்கு. டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிழல் போறப்ப அது வந்து நார்மலா தான் தெரியும். கோயிலோட கோபுரம் மட்டும் தான் பாத்தீங்கன்னா தலைகளை தெரியும். என்னோட நிழல் பாருங்க நார்மலா தெரியுது, ஆனா கோவிலோட கோபுரம் நிழல் மட்டும் தான் தலைகளை தெரியும். நம்ம இந்த ஹால் இருந்து பார்த்தோம்னா விருப்பாக்ஷா டெம்பிள்ல இருக்க ஒரு செலிபிரிட்டி லக்ஷ்மி விருப்பாக்ஷா டெம்பிளோட கோவில் யானைங்க. நாம ஸ்டே பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா ரிவரோட எண்டு கிட்ட இருக்கிற ஒரு ஹோம் ஸ்டேங்க. நாம இன்னைக்கு ஸ்டே பண்ணிருந்தது பாத்தீங்கன்னா அர்ச்சனா கெஸ்ட் ஹவுஸ்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம துங்கபத்ரா ரிவருக்கு பக்கத்திலேயே இருக்கு. இந்த பில்டிங், இந்த வீடு தாண்டினா அந்த பக்கம் வந்து ரிவர் தான். நம்ம ஸ்டே பண்ணியிருந்த பக்கத்துல இருந்த ஹோட்டல்லே சாப்பிட்டாச்சுங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹம்பில வந்துட்டு அடுத்த பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பியாச்சு. நாம விருப்பாக்ஷா டெம்பிள் பார்த்துட்டு சூப்பரா தரிசனம் முடிச்சாச்சு. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹம்பில நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நாம அந்த எண்ட்ல விருப்பாக்ஷா டெம்பிள், அதுல இருந்து நேரா நடந்து வந்தீங்கன்னா விருப்பாக்ஷா பசார். ஸ்ட்ரெயிட்டா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யசவன நந்தி. காய்ஸ் நாம அந்த மோனோலித்திக் புல் கிட்ட வந்தாச்சு. நாம ஹம்பி ஃபுல்லா நிறைய மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்க முடியுங்க. நேத்து நாம பார்த்த அந்த கடலைக்கல்லு கணேசா, சசிவேகல்லு கணேசா, அப்புறம் வந்துட்டு லக்ஷ்மி நரசிம்மா, பதாவி லிங்கா, அப்புறம் இந்த மோனோலித்திக் புல், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மோனோலித்திக் ஸ்டோன்ல பண்ணதுதான். மோனோலித்திக் இந்த சென்ஸ் லைக் ஏதோ ஒரு பெரிய பாறை, அந்த பாறைய வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சரா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுவாங்க, வேற எந்த ஸ்டோன்ஸையும் ஆட் பண்ணாம. சோ அந்த வகையில நாம இப்ப வந்து பாக்குறது மோனோலித்திக் புல்.
நாம நேத்து பாத்தீங்கன்னா ஹேமகுந்தா ஹில் பாத்திருப்போம். ஹேமகுந்தா குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் விருப்பக்ஷ டெம்பிள் பக்கத்துல பார்த்தோம் இல்லையா? அதுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா மாத்தங்கா ஹில். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஹில். இங்கேயும் பாத்தீங்கன்னா சில கோவில்கள் இருக்கு. ஆனா அதெல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆன கோவில்கள். இந்த மாத்தங்கா ஹில்ல மெயினா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த வீரபத்ரா டெம்பிள்ங்க. படிக்கட்டு எல்லாம் இருக்கு. மலை மேல பாத்தீங்கன்னா இந்த கோவில் இருக்க மாதிரி கட்டியிருக்காங்க. இங்க வந்துட்டு அவ்வளவு யாரும் வரலங்க. நான் ஜஸ்ட் அந்த ஹிஸ்டரி பாத்துட்டு வந்தனால என்ன இருக்குன்னு பாக்கலாங்கிறதுக்காக வந்தேன். போற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜா தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போயிட்டு பாக்குற மாதிரி இருந்தா பாத்துட்டு வாங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீரபத்ர டெம்பிள் நம்ம கீழே பார்த்தோம்ல ஹிஸ்டரியில அந்த டெம்பிள் தான் இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா மாத்தங்கா ஹில்லோட பகுதிகள். இந்த மேல இருக்க ஹில் எல்லாம் வந்துட்டு இப்ப வெறும் பாறையா தான் இருக்கு. கோவில் இருக்கு. நாம பாத்துட்டு வந்த விருப்பக்ஷா டெம்பிளும் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற விஜய விட்டாலா டெம்பிள் இருக்க ஏரியாவும் பாத்தீங்கன்னா விட்டாலாபுரான்னு சொல்லுவாங்க. சோ அந்த விட்டாலாபுராத்தையும் இந்த விருப்பக்ஷா டெம்பிள் பஜாரையும் கனெக்ட் பண்ற இந்த பாத் தான் பாத்தீங்கன்னா கம்பதூபா பாத்வே. அது ஏன் அந்த நேம்னா இந்த பாத்த கட்டின ஒரு பேர் வந்து கம்பதூபாங்க. இந்த ஏரியா பேர் பாத்தீங்கன்னா சக்கர தீர்த்தா. இந்த ஏரியால தான் பாத்தீங்கன்னா நம்ம துங்கபத்ரா ரிவர் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுங்க. அந்த சைடு இருந்து வர ரிவர் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து டைரக்ஷன் வந்து இந்த பக்கம் சேஞ்ச் ஆகுது. இன்னொரு மெயினான விஷயம் வந்துட்டு இந்த சக்கர தீர்த்தாங்கிற இந்த ஏரியால வந்து ஸ்விம் பண்ண வந்துட்டு ப்ரொஹிபிட்டடுங்க. ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது ரிவர். அதனால வந்துட்டு நிறைய அந்த சுழலாமை அது வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்குமாமா. அதனால நீச்சல் அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. சோ வந்தீங்கன்னா இந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு எல்லாம் போகாதீங்க. ஒண்ணுல போட்ல போங்க, அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க. நாம ஹம்பில அடுத்து வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா கோதண்டராமா டெம்பிள். துங்கபத்ராவோட ரிவர் கரையில இந்த கோதண்டராமா டெம்பிள் அமைஞ்சிருக்குங்க. இந்த பிளேஸ்க்கும் ராமாயணத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. ராமாயணத்துல வந்து வாலியை கொன்னதுக்கு அப்புறம் அவரோட தம்பி சுக்ரீவருக்கு பாத்தீங்கன்னா அந்த மகுடம் சூட்டுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்டரி போர்ட்ல இருக்கு. இங்க இடத்துல பாத்தீங்கன்னா 2 கோவில் இருக்குங்க. கோதண்டராமா கோவில் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஹனுமன் கோவில் 2 இருக்கு. இந்த கோதண்டராமா கோவில்ல பாத்தீங்கன்னா சுக்ரீவருக்கு வந்து கிரீடம் கொடுப்பாங்க. அது சிலைதான் வந்து உள்ள இருக்கு. ராமர், லக்ஷ்மண், அப்புறம் வந்து சுக்ரீவர் இந்த 3 பேர்த்தோட தெய்வம் சிலைகள் தான் வந்து உள்ள இருக்கு. அது வந்து ஒரு பெரிய பாறையில செதுக்கி இருக்காங்க. நாம அச்சுதாரியா டெம்பிள் கிட்ட வந்துட்டோம். மழை லைட்டா தூர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அச்சுதாரிய டெம்பிளும் பாத்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுல தான் கட்டியிருக்காங்க. இதை கட்டினதும் பாத்தீங்கன்னா அச்சுத தேவராயான்னு விஜயநகர பேரரசுல வாழ்ந்த ஒரு அரசர் தான் கட்டியிருக்காரு. இது வந்து மெயினா வந்து இது வந்து கிருஷ்ணர் கோவிலுங்க. திருவேங்கடநாதாங்கிறது தான் வந்துட்டு இங்க இருக்க அந்த மூலவர் பேரு. ஹம்பில நாம வந்துட்டு ஒரு 4-5 மானுமெண்ட்ஸ் பாத்திருக்கோமா. ஆனா அபிஷியலி ஹம்பில பாத்தீங்கன்னா மொத்தம் 83 மானுமெண்ட்ஸ் இருக்குங்க. நாம நேத்து பார்த்த சசிவே கல்லு, அப்புறம் கடலை கேளு, அப்புறம் வந்துட்டு விருப்பக்ஷா டெம்பிள், அந்த மாதிரி மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 83 மானுமெண்ட்ஸ் இருக்கு ஹம்பில. அடுத்த ஒரு செம சூப்பரான செம பீக்கான ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். வெல்கம் டு விஜய விட்டாலா டெம்பிள் ஹம்பி. இந்த விஜய விட்டாலா டெம்பிள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம 50 ருபீஸ்ல இருக்க இந்த ஸ்டோன் சேரியட் தாங்க. விஜயநகர பேரரசுல வாழ்ந்த கிருஷ்ண தேவராயர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் சேரியட்டை வந்து கட்டியிருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய பேரரசு வந்துட்டு எத்தனை ஆண்டுகள் கழிச்சும் நம்ம 50 ருபீஸ் நோட்ல வைக்கிற அளவு அவங்க வந்து இந்த புகழ்பெற்ற ஒரு ஸ்டோன் சேரியட்டை வந்து நாம இன்னைக்கு பாத்திருக்கோம். ஹம்பில நம்ம அடுத்து பார்க்க போறது குயின்ஸ் பாத்.
நாம இந்த மொத்த ஹம்பியும் பாத்தீங்கன்னா ஒரு 2 வகையா பிரிக்கலாங்க. ஒண்ணு வந்து டெம்பிள்ஸ், நம்ம காலையில இருந்து பாத்துட்டு இருக்க டெம்பிள்ஸ் எல்லாம் நம்ம ஒன் டேல கவர் பண்ணலாம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இந்த ராஜா சம்பந்தமான அந்த குயின்ஸ் பாத், அடுத்து லோட்டஸ் மகால், அப்புறம் வந்துட்டு மகாதவமி திப்பான்னு சொல்லி சில பிளேசஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் ரிலேட்டடான பிளேசஸ். சோ இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா 2 டேஸ்ல நம்ம கவர் பண்ணலாம். ஆனா அந்த இடம் பாக்குறதுக்கு வந்துட்டு இது வந்து தண்ணி தேங்கிருக்க இடம், அப்ப சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் அந்த குயின்ஸ் பாத் ரிலேட்டடா நேமுக்கு ரிலேட்டடா இருக்குங்க. ஆனா ஹிஸ்டரியில இருக்க நம்ம வெளியில இருக்க ஹிஸ்டரி போர்ட்ல பாத்தீங்கன்னா அதாவது குயின்ஸுக்கும் இந்த பாத் பண்ற பிளேஸ்க்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் ஹிஸ்டரி போர்ட்ல போட்டு. நாம ஹம்பில இப்ப வந்திருக்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா தி ராயல் என்க்ளோஷர். அந்த காலத்துல விஜயநகர பேரரசு ஆட்சி பண்ண டைம்ல ராஜாக்கள் பயன்படுத்தின சில முக்கியமான இடங்கள் வந்து இங்க இருக்கு. நாம இப்ப வந்திருக்கிறது மகாநவமி திப்பா, அதாவது தசரா திப்பா. இங்க வந்துட்டு விஜயநகர பேரரசுல தசரா ஃபெஸ்டிவல்ஸ் வர்றது பாத்தீங்கன்னா முக்கியமா வந்துட்டு இந்த இடத்துல தான் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இது வந்து ராயல் என்க்ளோஷருக்குள்ள இருக்க ஒரு பிளேஸ் தான். இதுலயும் பாத்தீங்கன்னா எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சுங்க. ஒன்லி அந்த பேஸ் மட்டும்தான் இருக்கு. மேபி இதுக்கு மேல மண்டபம் மாதிரி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா இது மேல இருந்து பார்த்தா சுத்தி இந்த ராயல் என்க்ளோஷர் ஃபுல்லாவே தெரியுது. நாம அடுத்து பாக்குறது பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்டோன் புஷ்கரணி. புஷ்கரணினா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பாத்திருக்கோம். புஷ்கரணினா வேற ஒண்ணும் இல்ல, குளம். இது வந்து என்ன ஸ்பெஷல்னா பிளாக் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாவே கருப்பு கற்கள் வச்சுதான் கட்டியிருக்காங்க. ஹம்பில வந்துட்டு இந்த மாதிரி கருப்பு கற்கள் கிடையாது. ஆனா இந்த ஒரு குளம் மட்டும் இப்படி கட்டியிருக்காங்களாமாங்க. நாம ராயல் என்க்ளோஷர்ல இப்ப இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா வந்துட்டு டான்சர்ஸ் ஸ்டேஜ் ஆமாங்க. இதுல வந்து முக்கியமா வந்து விஜயநகர பேரரசுல வாழ்ந்த முக்கியமான நடன கலைஞர்கள்லாம் வந்துட்டு இந்த ராயல் பிளேஸுக்கு வந்து இங்க வந்துட்டு இங்க இருக்கிற ராயல் பீப்புளுக்கு டான்ஸ் ஆடி காட்டுவாங்களாமா. ராயல் என்க்ளோஷர்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது அண்டர் கிரவுண்ட் சேம்பருங்க. ஏதாவது முக்கியமான போர்கள்லாம் வந்து எல்லாரும் போய் உள்ள ஒளிஞ்சிக்கலாம். வாங்க நாமளும் போய் பார்க்கலாம் இப்ப உள்ள எப்படி. இந்த ராயல் என்க்ளோஷர் சுத்தியே பாத்தீங்கன்னா ஒரு 10-13 பிளேசஸ் இருக்குங்க. நாம முன்ன பார்த்தா அந்த மகாநவமி திப்பா, அப்புறம் அந்த குளம், அப்புறம் வந்து பொதுமக்கள் குளிக்கிற இடம், பொதுமக்கள் சாப்பிடுற இடம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்கு இந்த ராயல் என்க்ளோஷர் சுத்தி. இப்ப ராயல் என்க்ளோஷர்ல நாம இருக்கிறதா பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஆளுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்துட்டு கிங் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த ஹால் இருந்தா கொடுப்பாங்க. இது வந்து மகாநவமி டிப்பாவோட லெப்ட் சைட்ல இருக்கு. ஹம்பிக்குனே ஒரு ஒண்டரான ஒரு டெம்பிள் இப்ப நாங்க பாக்க போறோங்க. ஹம்பில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள் இருக்கு. தரை மட்டத்துக்கு அடியில கட்டப்பட்ட ஒரு சிவா டெம்பிள். இந்த கோவிலோட இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா பிரசன்ன விருப்பக்ஷ டெம்பிள்ங்க. அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள். நம்ம விருப்பக்ஷான சிவான்னு வந்து நம்ம ஆல்ரெடி பாத்திருக்கோம். இந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல தரை மட்டத்துக்கு அடியில இருக்கு. நீங்க மேல பாக்குறீங்கல்ல, மேல காம்பவுண்ட் மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து ஆக்சுவலா நம்ம வந்த தரை மட்டம். அதுக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா இந்த கோவிலே வந்து கட்டியிருப்பாங்க.